வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்குமே மிக முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. இந்த தகவல்களை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களுக்கான பல பயனுள்ள நலத்திட்டங்களை தினம்தோறும் வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கும் ஒரு சின்ன லைக் கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. எங்களுக்கும் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்களை சொல்லுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய மாற்றங்கள், விதிமுறைகள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இகேஒய்சி செயல்முறையை முடித்து புதிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர். தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் உள்ள ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. கடந்த ஏப்ரல் 1 முதலே இந்த விதிமுறைகள் மாற்றங்கள் அனைத்துமே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே கட்டாயமாக கவனிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. முதலில் 3 மாத உணவு தானியங்கள் ஒரே முறையில் வழங்கப்படும் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன்படி ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் கோதுமை போன்ற பொருட்கள் ஒரே தவணையில் வழங்கப்பட உள்ளன. இதனால் மாதம் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறையும் என்றும், குறிப்பாக வேலைக்கு செல்லும் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் என்றும் அரசு தெரிவித்து உள்ளது. அடுத்ததாக இகேஒய்சி கட்டாயம் என்ற முக்கியமான மாற்றமும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களின் ஆதார் விவரங்களை சரிபார்த்து இகேஒய்சி செய்ய வேண்டும். இதை செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் டிஜிட்டல் விநியோக முறை, அதாவது இபிஓஎஸ் மூலம் ரேஷன் வழங்கும் நடைமுறை பலப்படுத்தப்பட்டு உள்ளதாம். ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலமே உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பொருட்கள் கிடைப்பதை அரசு உறுதி செய்து வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்துவிட்டது. இதற்கிடையில் தகுதியில்லாத அல்லது போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு உரிய அளவு உதவி கிடைப்பதை அரசு உறுதி செய்து வருகிறது. இந்த அனைத்து மாற்றங்களும் கடந்த ஏப்ரல் 1 முதலே அமலுக்கு வந்திருக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இகேஒய்சி செயல்முறையை முடித்துவிட்டு புதிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.